بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகில் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடு இணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக, தெளிவாக, இன்னும் கூர்மையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிறந்த நோக்கத்தோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற மாணவர்களுக்கான ஒரு நாள் தர்பியா நிகழ்வில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த சபை என்பது நாம் நினைப்பது போல ஒரு சராசரியான சபை கிடையாது. ஏனென்று சொன்னால், இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்களில் அதிகமானவர்கள் இது போன்ற ஒரு பயான்களில் வந்து அமர்வது புதிய காரியமாக இருக்கலாம். இது மாதிரி பயான்ல நாங்க வர்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்று சொல்லக்கூடிய பசங்க கை தூக்குங்க. யாருப்பா கை உயர்த்துங்க பார்ப்போம். சும்மா கை தூக்குங்க, கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன். சில பையன் பயப்படுறான், கையை தூக்கி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்களோ. நான் ஒரே ஆள் தானா? பாக்கி எல்லா பசங்களும் இதுக்கு முன்னாடி பயான் போயிருக்கீங்களா தம்பி? போயிருக்கீங்களா? மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து பயான்கள்ல இது மாதிரி தர்பியா கிளாஸ்கள்ல நீங்க கலந்திருக்கீங்க அப்படின்றனால பெரிதாக உங்களுக்கு வந்து பயம், பதட்டம், குழப்பம் எல்லாம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். இருக்காது இல்லையா? யாருக்கும் பதட்டமா இருக்கா? கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்டு இருக்காங்க. கொடுத்துருக்கிறதே ஒரு வாரம் லீவு தான் இல்லையா? ரீஓபன் எப்போ? ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எப்போ தம்பி? ஸ்கூல் எப்போ ரீஓபன்? திங்கக்கிழமை. காலேஜ் பசங்க யார் இருக்கீங்களா? இருக்கீங்களா தம்பி? எப்போ உங்களுக்கு ரீஓப்பன்? எப்போ? திங்கள் தானா? சரி, அவரேஜா எல்லாருக்கும் திங்கட்கிழமை தான் இல்லையா? சில ஆட்களுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. சனிக்கிழமை இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, ஒரு வார காலம் உங்களுக்கு வந்து கல்லூரி, பள்ளி விடுமுறையினுடைய காலகட்டம். இப்ப இந்த ஒரு வாரத்திலேயே, இந்த 7 நாட்கள் 8 நாட்கள்லேயே இருப்பதிலேயே ஒரு சிறந்த நாள், பெஸ்ட் டே என்று சொல்வதாக இருந்தால் எந்த தினத்தை நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க தம்பி. எந்த ஊர் நீங்க? இணையமா? சரி, இந்த 7 நாள்ல உங்களுக்கு பிடிச்ச நாள் எது? வெள்ளிக்கிழமை. ஏன் காரணம் என்ன? ஜும்மா. பரவாயில்ல, அந்த பையனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை பிடிக்குமா? காரணம் வந்து அன்னைக்கு தான் ஜும்மா இருக்கு அப்படின்றாரு. ஏன் வெள்ளிக்கிழமை எங்கே சாப்பிட போறீங்களா? ஹோட்டலுக்கு எதுவும்? ஜும்மா இருக்கனால ஜும்மாவில் தொழுகலாம், இபாதத் செய்யலாம், நன்மை செய்யலாம், அதானே? வேற எதுவும் இல்லை. சரி, ஓகே.
இந்த பக்கம் சொல்லணும்ப்பா. இந்த 7 நாள்ல இந்த நாள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க யாரு? யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த பிளாக் ஷர்ட் கையை எப்படி வச்சிருக்காம்பா. சொல்லுப்பா, எந்த கிழமை பிடிக்கும் இன்னைக்கு? ரீசன் என்ன? மார்க்கத்தை பற்றி மாஷா அல்லாஹ் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏன் பிடிக்கும்? இன்னைக்கு புதுப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஏதாவது ரீசனா? இல்லை இல்லை. இன்னைக்கு நான் பைக் ரேஸ் போறேன் அப்படி ஏதாவது ரீசனா? கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கோம், அதனால் இன்றைக்கு எங்களுக்கு பிடித்த தினம். இது சரியா தப்பா தம்பி? இந்த கருத்துல யாரும் மாறுபடுறீங்களா? எல்லாத்துக்கும் இதுதானே, எல்லாருடைய ஒப்பீனியனும் இதுதானே. இப்ப இந்த ஒப்பீனியனை நீங்க எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த டே ஒரு ஆவரேஜ் டே கிடையாது. அதை நான் சொல்கிறேன். இன்றைய தினமும் இன்றைய காலமும் எவ்வளவு உங்களுக்கு பொன்னானது, எவ்வளவு அரிதானது, எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூபிள் ஆனது, இதை நீங்க வேலிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா மற்ற நாட்களோடு இதை நீங்க கம்பேர் பண்ண முடியாது. நேற்றையோடு கம்பேர் பண்ண முடியாது, நாளையோடு கம்பேர் பண்ண முடியாது. ஏன் முடியாது என்று சொல்லுகிறேன் என்றால், இன்றைய தினம் இந்த டைம் இந்த இடத்துல மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு இதே நேரம் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? என்ன வேணாலும் செஞ்சுட்டு இருப்போம். இதுக்கு ஈக்குவல் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த நேரத்தை நீங்க எப்படி கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், காலையில இருந்து சாயந்தரம் வரை நம்மளை உட்கார வச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப சிரமம், ஒரே இடத்துல நல்லா உட்காரவே மாட்டேன், சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவேன், இது இல்லாம இருக்க மாட்டேன், அப்படி நிறைய ஆட்கள் இருப்பாங்க பாருங்களேன். அப்படியெல்லாம் என்னை உட்கார வச்சீங்கன்னா கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. நான் கேம் விளையாடணும்னு சொல்லி ஃப்ரெண்டோட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பயன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற மாதிரி மெயின் செட்ல சில ஆட்கள் என்ன செய்யலாம்? வீக்கண்டா நான் சொல்லக்கூடிய இந்த மெயின் ப்ராசஸ் வீக்கா இருக்குன்னு அர்த்தம். யார் மார்க்கத்துல வீக்கா இருக்கிறோமோ அல்லது உலகத்திலே வீக்கா இருக்கிறோமோ, அதாவது எதை பத்தி கவலை இல்லாம இருப்பாங்க இல்லையா? ஒரு சமுதாயம்னா என்ன, இஸ்லாமிய சமுதாயம்னா என்ன, நாம எப்படி நல்லா இருக்கணும், ஃபியூச்சர்னா என்ன, எதை பத்தி கவலை இல்லாத ஒருத்தன் தான் என்ன செய்வான்? இந்நேரமும் கேமு, வீடியோ கேமு, படம், சினிமா படம், பாட்டு, இப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி நினைச்சு போறவன் கடைசியில் என்ன ஆயிடுவான் தெரியுமா? அவனுக்கும் பிரோஜனம் இல்லாம போயிடுவான், சமுதாயத்துக்கும் பிரோஜனம் இல்லாம போயிடுவான். அப்படி யாராவது போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல. இந்த ஒரு சிந்தனையோட நீங்க இந்த தர்பியா கிளாஸ்ல இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்தால்தான் நாம சொல்ற கான்செப்டே உங்களால புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், ஏதோ வேண்டாம் இருப்பா கூப்பிட்டாங்கன்னு சும்மா ஒரு கம்பல்ஷனுக்காக உட்கார்ந்தோன்னு வச்சுங்க, சொல்றதும் புரியாது, நீங்க உட்கார்ந்தது வேஸ்டா போயிடும். அப்ப இவ்வளவு டைம் நீங்க ஒதுக்குறீங்களே, இது பிரயோஜனமா இருக்கணுமா இல்லையா? இதுல பெனிஃபிட் கிடைக்கணும்ல தம்பி. அப்படி கிடைக்கணும்னு சொன்னா நீங்க நல்ல என்ன செய்யுங்க, இதை முதல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு ஒரு செய்தியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். சரி, இப்ப அடுத்து என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஹெட்டிங் இருக்குல்ல, அதை பத்தி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டா அடுத்த கொஸ்டினுக்கு என்ன செய்யலாம், நம்ம போகலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த கொஸ்டின் ரைட் சைட்ல லாஸ்ட் போர்ஷன் கடைசியில உள்ள அந்த 3 ரோ அவங்க தான் சொல்லணும். தர்பியா வகுப்புன்னு பேர் வச்சிருக்கோம்ல தம்பி, எல்லாரும் கொஸ்டினை கவனிங்க, அவங்க சொல்லலாட்டி அடுத்து இந்த பக்கம் பாஸ் பண்ணுவேன். தர்பியா என்று அரபியில பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. தர்பியா என்றால் தமிழில் என்ன அர்த்தம்? லாஸ்ட் 3 ரோல யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க. யாரும் சொல்லலைன்னா பர்டிகுலரா நான் கை காட்டி கேட்பேன். இந்த ஒயிட் ஷர்ட் முழிக்கிறான் பாருங்க, 1 இருந்து தான் ஸ்டார்ட். 1 2 3 சொல்லுங்க. தர்பியானா என்னப்பா தம்பி? தப்பா கூட சொல்லுங்க, தப்பில்ல, சொல்லாம இருக்கிறது தான் தப்பு. சொல்ற புரியுதா? நீ பொதுவா எந்த ஒரு இதுல கலந்துக்கிட்டாலும் பப்ளிக் பார்ட்டிசிபெண்டா நீ இருந்தன்னு சொன்னா முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி உங்க ஃபியூச்சருக்கு இது உதவும். இதுதான் ஒரு தியரி. நோ ஃபியர், பயமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் தெரியும், பப்ளிக் எக்ஸாம்ல எல்லாம் படிச்சிருப்பான், உள்ள போய் கொஸ்டினை பார்த்தோன்னே தலை சுத்தினோடனே என்ன செய்வான்? கிருன்னு வரும், தூக்கம் வரும், பதட்டம் வரும், எதையாவது எழுதி வச்சுட்டு வந்துடுவான், விட்டுக்கும், முடிஞ்சு. மறுபடியும் 10th என்ன செய்வான்? படிப்பான்.
இப்படி சில அறிவாளிகளெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கிளாஸ்மேட்டாக இருக்கும்போது பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு கைடு. பயப்படாதீங்க, கூச்சப்படக்கூடாது. சொல்லுங்கப்பா கடைசியில் தர்பியானா என்ன அர்த்தம்? டப்பு டப்புன்னு சொல்லணும் தம்பி. சரி, பர்டிகுலராக கேட்டுடலாம். அந்த அப்துல் ரஹ்மான் உட்காந்துருக்கான்ல, அப்துல் ரஹ்மானுக்கு பக்கத்தில் உள்ள பையன் நீ தான். கடைசி எந்திரிங்க தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க, டைம் இல்லை, சத்தமா சொல்லுங்க. வகுப்பு. தர்பியான்னு சொன்னா வகுப்பு, அவ்வளவுதானா? சரி, டவுன். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நீங்க பிளாக் ஷர்ட், எந்திரிங்க தம்பி. வகுப்புன்னு அவர் பதில் சொல்லியிருக்காருல்ல, சரியான பதிலா? சரிதானா? அதுல எதுவும் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையா? டவுன். அடுத்து நீங்க சொல்லுங்க தம்பி, தர்பியானா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாரு? கேட்கல. நற்செயல்களை பத்தி படிக்க வைக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு அமர்வு. உட்காருங்க. 3 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலான அதுலேயே டைம் வேஸ்ட் ஆயிடும். சரி, இப்போ தர்பியா என்றால் என்ன பொருள் என்பதற்கு பல கருத்துக்களை சொல்றீங்க. தப்பா சொல்ற தப்பே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. சொல்லாம உட்காந்துருப்பான் பாருங்க கல்லூனி மாமங்க மாதிரி, என்ன சொன்னாலும் நான் எழுந்திருக்கவே மாட்டேன், வாயை திறக்கவே மாட்டேன் பாருங்க, அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தான்னு வச்சுங்க, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என்ன, அதனால அந்த மாதிரி ஆட்களை நம்ம செலக்ட் பண்ணி கேட்போம்ன்றதை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். யார் யாரை கேட்பேன் தெரியுமா? இந்த ஒளிர ஆள்க, கீழே குனிற ஆள்க, தூங்குற ஆள்க, இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து முன்னுரிமை கொடுப்போம். யார் தூங்குறீங்களோ தூங்கிக்கலாம், தப்பு கிடையாது, இதுக்கு மேலே உங்க விருப்பம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வகுப்பு நல்ல விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியதுன்னு சொல்றாங்கல்ல, சரியான ஒரு பதிலுக்கு நெருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. மிகச்சரியான பதில் எதுவென்று சொன்னால், தர்பியா என்பதற்கு தமிழ் அர்த்தம் பயிற்சி வழங்குவது. தர்பியானா என்னதுப்பா? பயிற்சி, ட்ரைனிங் கிளாஸ். ஓகே, ட்ரைனிங்னா என்ன ட்ரைனிங்? எப்படி நீங்க கார் ஓட்டுறது, அதான் ட்ரைனிங் கொடுக்குறோம். தர்பியா என்பது நல் ஒழுக்க பயிற்சி முகாம். புரியுதா? நல் ஒழுக்க பயிற்சி முகாம்னா ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா சரி. இங்க இருக்கிறவங்க யார் ஒழுக்கம் இல்லாத ஆளுங்க யார் இருக்கீங்களா? சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்கல்ல, விமனைசரா இருப்பான். எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு, அவனுடைய வாழ்க்கை அதுதான். சாயந்தரம் 5 மணி ஆயிட்டா வேற எங்கேயும் பார்க்க தேவையில்லை, பஸ் ஸ்டாப்ல நிற்பான். எதுக்குடா நிக்கிற? பஸ் வருது அப்படின்னு என்ன செய்வான், ஏதாவது சொல்லுவான். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணுவான் இல்ல. அப்படி ஆளுங்க யாரும் இருக்கீங்களா தம்பி? இருந்தா கை தூக்கலாம், அவார்டு கொடுக்கலாம் உங்களுக்கு. இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் உமா அப்பா பேசலாம் கேட்க மாட்டேன், நான் நைட்டு 1 மணிக்கு வருவேன், ஸ்கூலுக்கே போக மாட்டேன், காலேஜே படிக்க மாட்டேன், வீட்டில் இருக்க காசை நானா எடுத்துட்டு போயிடுவேன். அந்த மாதிரி யார் இருக்கீங்களாப்பா? இருக்கீங்களா? இல்ல இல்ல, இப்படி யாருமே கரப்டடா கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடத்தணும்? எஞ்சி போயிட வேண்டியதானே எல்லாரும். இருந்தாலும் ஏன் நடத்துகிறோம் என்று சொன்னால், நல்ல கவனிச்சுங்க, இந்த வயசு இருக்கு இல்லையா, உங்களுடைய இளமை பருவம் தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இதான் திருப்புமுனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நபிமார்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அப்படி தேர்வு செய்து நபிமார்களுக்கு பல நல்ல விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். ஞானத்தை கொடுக்கிறான், அறிவை கொடுக்கிறான், அவங்களுக்கு ஒரு சுப்பீரியர் நாலேஜ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அந்த சுப்ரீம் நாலேஜ் வேற யாருக்கும் கிடைக்காது. இப்படிப்பட்ட மற்ற எல்லாரையும் விட ரொம்ப கூடுதலாக அவங்க அறிவு படைத்தவர்களாக ஒரு நாலேஜபிள் பெர்சனா அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு காரணம் அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா பலக சுத்தஹு. ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த நபி தன்னுடைய இளமை பருவத்தை அடையும் பொழுது, எந்த பருவம் தம்பி? இளமை பருவம், யங்ஸ்டரா அவர் ஆகும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆத்தைனாஹு ஹுக்மா, அவருக்கு நாம் அறிவை அந்த நேரத்தில் கொடுத்தோம், வ இல்மா, கல்வியை கொடுத்தோம். இதான கரெக்டான ஒரு எலிஜிபிளான டைம். சின்ன குழந்தைக்கு 5 வயசு பிள்ளைக்கு போய் பாடம் நடத்தினா புரியுமா தம்பி? நீங்க என்ன சொல்றீங்கன்றதே புரியாது. அல்லது ஒரு 60 வயசு
மூப்பருக்கு வந்து நம்ம பாடம் நடத்துறோம், உட்கார வச்சு எல்லாத்துக்கும் நோட்டை கையில கொடுத்து எழுதுங்கன்றோம். 60 வயசு ஆள் எழுதுவாங்களா? இப்ப எல்லாரும் எழுதுறீங்களா இல்லையா? எழுதாத ஆளுக்கு யாரு? எழுதலைன்னா 60 வயசு ஆள்னு அர்த்தம். யாரெல்லாம் எழுதாம இருக்கீங்க? நோட்டை காணிங்க. யாருப்பா எழுதாம இருக்கீங்க? எழுதிருக்கியா? சும்மா எந்த பரவாயில்ல எழுதிருக்கான். எழுதாத ஆட்கள் யாரு? 1 2 2வது பையன் கை கட்டி உட்கார்ந்துருக்காருல, எழுதிட்டீங்களா தம்பி? மாஷா அல்லாஹ். கவனிங்க. அப்ப எதுக்கு நான் கேட்கறேன்னு சொன்னா, இப்படி பேசினாதான் உங்களால என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். 1.5 மணி நேரம் போட்டு பிளேட போட்டோம்னா என்ன ஆகும்? சும்மா நல்ல தாளாட்டுறாருன்னு இருக்கிறது வேற, நல்ல ஓரளவு கிளைமேட் காமா இருக்கு பாருங்க, அப்படியே சொல்றோம்னு என்ன செஞ்சிடும்? தூக்கம் வந்துடும். அப்படி வரக்கூடாதுன்றதுக்கு தான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட இடையில இடையில கொஸ்டின் கேட்கிறேன், வேற தப்பா எடுத்துக்காங்க. சரி, இப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இளமை பருவத்தை அடையும் பொழுதுதான் அவங்களுக்கு நாம வந்து நாலேஜை கொடுத்தோம். நல்லா சொல்லி காட்டுறோம். சொல்ற புரியுதா? அந்த இளமை பருவம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. இலக்கை நோக்கி இளைஞனே வான்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய வாழ்க்கையில உனக்கான டெஸ்டினேஷன் என்ன? ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆம்பிஷன், ஒரு எய்ம் இருக்கும்ல. யாராவது ஒரு ஆள் இதுதான் எனக்கு டெஸ்டினேஷன், இதுதான் எனக்கு இலக்கு என்று சொல்லக்கூடியவங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிளாக் ஷர்ட்டுக்கு பக்கத்துல நீங்க சொல்லுங்க தம்பி. கேட்டவனே பட்டுன்னு சொல்லணும் தம்பி, யோசிக்க கூடாது. சொல்லுங்க. டாக்டரா? என்ன உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? லட்சியம் என்ன? உன்னதான்பா, பின்னாடி பாக்குறான். சொல்லுங்க. விலங்குல தம்பி, சத்தமா கேட்கல, தூரத்துல இருக்கேன். அதான் என்னன்னு கேட்கிறேன். எப்படி மறுமையில வெற்றி பெறணும், அதானா? சரி, உட்காருங்க. இந்த பக்கம் அந்த டிஷர்ட் போடுறீங்களா தம்பி, நீங்க தான். சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. எந்திரிக்கிறது உட்கார்றதும் தெரியக்கூடாது. எந்திரிங்கன்னா சொன்னீங்களா உட்காந்துடலாம், முடிச்சு. நோ த்ரெட், இங்க யாருக்கும் மிரட்டல் கிடையாது. சொல்லலாம், சொல்லுங்க. மறுமையில வெற்றி பெறணும். ஓகே, டவுன். இப்ப என்ன விஷயம் கேட்டா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். இப்ப மறுமையில வெற்றி பெறுவதுதான் இலக்கு என்பது ஆக சிறந்த ஒரு சுப்பீரியரான ஒரு தாட்டு தான், தப்பில்லை, உச்சகட்டமான ஒரு சிந்தனை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆள் நினைக்கிறான் நான் பில்கேட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, பில்கேட்ஸ் ஆகணும்னு நினைச்சா போதுமா? அதுக்கான ஃபீல்ட் ஒர்க்ஸை என்ன செய்யணும்? நாம வந்து கரெக்டா கண்டக்ட் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நீங்க வந்து மறுமையில் வெற்றி பெறுவது உங்களுடைய இலக்கு என்று சொல்லி இருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும், குழப்பம் இல்லை. அந்த மறுமையினுடைய வெற்றி எப்படி கிடைக்கும்? சும்மா உட்கார்ந்து இருந்தா கிடைக்குமா? சொல்லுங்க. தொழாம இருந்தா கிடைக்குமா? அல்லது இந்த உலகத்துல புதுசு புதுசா ஃபேஷன், ட்ரெண்டிங் இப்படி எல்லாம் இழுத்துட்டு போறான் பாருங்களேன், மாடர்ன் கல்ச்சர். இந்த மாதிரி இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் நாம் பின்னாடி சென்றால் நம்முடைய லட்சியமாக இருக்கிற, இலக்காக இருக்கிற மறுமை வெற்றியை அடைய முடியுமா? அதான் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் தேடுங்க. கிளியர், முடிச்சு. அந்த ஆன்சர் தான் இளமை பருவம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல கரெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா போய்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல சரியில்லாம உங்களுடைய வாழ்க்கை கோணலாகிவிட்டது என்று சொன்னால், ஒரு 40 வருடங்கள் கடக்கும் பொழுது நீங்களே நினைத்தாலும் உங்களை சரி செய்ய முடியாது. ரொம்ப அபாயகரமான வயசு. டீனேஜ்னு சொல்றாங்கல்ல தம்பி, டீனேஜ்னா ஸ்டார்டிங் எது, எண்டிங் எது? சொல்லுங்க பாப்போம். அந்த பையன் நீங்க உட்காந்துருக்கீங்கல்ல கிளாஸ் போட்டு, உனக்கு பக்கத்துல இல்ல இங்க முன்னாடி அந்த பிங்க் கலர் டிஷர்ட், எந்திரிங்க தம்பி, நீங்க தான். டீனேஜ் ஸ்டார்டிங் எது, எண்டிங் எது? சொல்லுங்க. டவுன். முதல் இருக்க பையன் உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, சீக்கிரம் சொல்லுங்க. 12ல இருந்து 18 வரையுமா? ஓகே, உட்காருங்க. டீனேஜ்னா என்னன்னு சொன்னா, இந்த டீன்னு முடியுதுல, லெவல் 12 விட்டுருங்க. 13ல இருந்து 19, 20 அது அடங்காது. 13ல இருந்து 19 இருக்கு பாருங்க. 13, 14, 15, 16, 17, 18, 19 மொத்தம் எத்தனை வருடங்கள்? 8 வருடங்கள். இந்த 8 வருடங்கள் எதற்குள் அடங்குகிறது என்று சொன்னால், டீனேஜுக்குள்ள என்ன செய்யும்? அடங்கும். அதனாலதான் அது டீன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டீன் ஏஜுக்கு இன்னொரு பேரும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது என்னன்னு சொன்னா இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஏஜ். நீங்க வந்து தகவல்களை அதிகமா என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள சேகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு இளைஞர்களுக்குள்ள மிகப்பெரிய சவாலை என்னன்னு சொன்னா,
தகவல்களை சேகரிக்க விடுறதே கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? இன்னைக்கு நம்ம நாடு தமிழ்நாடு நம்ம பேர் வச்சுட்டு இருக்காங்க, புரியுதா? இந்த தமிழ்நாட்டினுடைய சிஎம் யாருப்பா? மோடியா? யாரு? ஸ்டாலின். அவருடைய இனிஷியல் என்ன? எம்கே ஸ்டாலின். பக்கத்து ஸ்டேட் கேரளா. அந்த ஸ்டேட்டினுடைய சிஎம் யாரு? சத்தமா சொல்லுங்க. நம்ம இந்தியா என்கிற இந்த கண்ட்ரியினுடைய பிஎம் யாரு? பீடையா? என்னப்பா ஏதோ சொல்றான், நரேந்திர மோடி. சரி, எல்லாம் ஒண்ணுதான். நான் சொன்னது அவர் சொன்னது எல்லாம் ஒண்ணுதான் வச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பியூரோக்ராட் இருக்கு, அதுக்குன்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு, அதுக்குன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் வேர்ல்டு, இதுதான் கண்ட்ரி, இதுதான் ஸ்டேட்டு, இதுதான் கான்டினென்ட், இது எல்லாத்தையும் தெரிந்து வைக்க வேண்டிய வயசு இதுதான், டீனேஜ் தான். ஆனா இன்னைக்கு வருகிற சினிமா படங்கள்ல தொடங்கி அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரம்மி கேம் வரையும் எல்லாம் யாரை குறி வைக்கிறது தெரியுமா? 25 வயசுக்கு மேல உள்ளவங்களை குறி வைக்கல. அவங்களுக்கு டியூட்டி இருக்கு, பிஸியா இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களை குறி வைக்கல. அவன் ஒரு நாள் விளையாடுவான், உமா அப்பா போனை பிடிங்கிட்டா அவன் வரமாட்டான். இது யாரை டார்கெட் வைக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களைத்தான். 13ல இருந்து 19 துவங்கி எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, அப்ப நான் இல்லையா பாய் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. அந்த 13 to 19 கடந்து தானே வந்திருக்கீங்க. அப்ப அந்த ஸ்கோப்புக்குள்ள நீங்க போய் தான் வெளியே வந்திருப்பீங்க. அது போயிட்டு வரும் பொழுது நீங்கள் தடுமாற்றம் அடைகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை காலியாகி விட்டது என்று அர்த்தம். நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களுடைய ஆம்பிஷன் மறுமையினுடைய வெற்றி, அதை நீங்க அச்சீவ் பண்ணவே முடியாது, காலத்துக்கும் முடியாது. காலாகாலத்திற்கும் நீங்கள் கடைசி வரை எப்படி முடிவெட்டுறது, எப்படி பேண்ட் போடுறது, எப்படி ஷர்ட் போடுறது, எப்படி பைக் ஓட்டுறது, எப்படி மொபைலை நம்ம புதுசா பர்ச்சேஸ் பண்றது, இதுலயே நம்முடைய கான்சென்ட்ரேட் போய்கொண்டிருந்தது என்று சொன்னால் மறுமையில 0 மார்க் தானே வாங்குவோம், கோழி முட்டை தானே. நீ அதுக்காக ஒர்க் பண்ணவே இல்லையப்பா, ஹோம்ஒர்க் பண்ணா தானே கிடைக்கும். நான் படிக்கவே மாட்டேன், மார்க்கத்தை என்ன தெரிஞ்சுக்க மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டோட சுத்துவேன், ஆனா என்னை அப்படி ஜம்முன்னு கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டுறேன். இது எப்படி சாத்தியம்? இது ஃபீஸபிளா? இது முதல் நடக்குமா? யோசிச்சு பார்க்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த இளமை பருவத்தை முக்கியத்துவமானதாக கருதுகிறது. எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை அப்படியே மெய்ப்பிக்கிறார்கள், உண்மைப்படுத்துறாங்க. நீங்க பாருங்க, இளம் பருவத்துல தான் நபிமார்களுக்கு நான் கல்வியை கொடுத்தா நல்லா சொல்லி காட்டுறாங்க இல்லையா, அது அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. சஹீஹுல் புகாரியில எழுதிக்கங்க, புகாரியில 3759 3756 and 3760 5960 ரெண்டு நம்பர் எழுதலையா? யாரு ஒரு அவேஷனோட ஒரு ஒவ்வாமையோட உட்காரக்கூடாது, இன்வால்மெண்டா இருங்க. இந்த டேட் இந்த டைம் அவ்வளவுதான், பாஸ்ட் இஸ் பாஸ், முடிஞ்சிச்சுன்னா அடுத்து கிடைக்காது. சொல்ற புரியுதா? எனக்கும் சரி உங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் அற்புதமான ஒரு இது, புரியுதா? இன்ட்ரெஸ்டா இருங்க, யாரும் லேக் ஆகாதீங்க, டயர்ட் ஆகாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான். ஓகே, அப்போ இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இஸ்தக்ரஉ அல் குர்ஆன் மின் அர்பா, நீங்கள் குர்ஆனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால், இன்னாட்டிலிருந்து குர்ஆனை நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் 4 நபர்களிடமிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த 4 நபர் யார் தெரியுமா? மின் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். முதலாவது ஆள் யார்? அப்துல்லாஹ் இப்னு சொல்லுங்க மஸ்ஊத் முதல். இரண்டாவது வசாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபு ஹுதைஃபாவினுடைய அடிமையாக இருக்கிற சாலிம் என்கிற நபர். மூன்றாவது உபை இப்னு கஅப், உபை இப்னு கஅப். நான்காவது முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு என்ன பேரு? முஆத் இப்னு ஜபல். புரியுதா? 4மே அரபிக் நேம். 4 பேருமே அல்லாஹ்வுடைய தூதரால கைகாட்டப்பட்டு அவங்க பர்டிகுலரா சுட்டி காட்டி இவங்கள்ட்ட இருந்து நீங்க குர்ஆனை எடுத்துங்கன்னு சொல்றாங்க. 4 பேருமே யார் என்று கேட்டால் இளைஞர்கள் தான். இதுதான் பியூட்டி. இந்த தலைப்பிலேயே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க குர்ஆனை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த போங்க பள்ளிக்கு போங்க, ஒரு 40 வயசு வயசாளி இருப்பார்,
ஒரு குர்ஆன் நல்லா படிச்சிருக்காரு, அவருக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி சொன்னால் அது ஒரு நியாயம். ஏன்னா ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. 40 வயசுன்றது ஒரு நார்மலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய பருவம் தான். அல்லது 60 வயசு மூப்பர் ஒருத்தர் இருக்கிறார் வயசாளி, அவர்கிட்ட போங்க அப்படி சொன்னா அது ஆச்சரியப்பட தேவையில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லக்கூடிய 4 நபர்களுமே யார் தெரியுமா? வயசாலியோ அல்லது அரை வயசு கிழவனோ கிடையாது, இளம் பருவத்தில் உள்ள உங்களை போன்ற நபர்கள் தான். இப்ப நான் இதை ஓபன் சேலஞ்சா வைக்கிறேன். உங்கள யாராவது என்கிட்ட வர சொல்லுங்க, நான் குர்ஆனுடைய சூரா 20 சூரா எனக்கு தெரியும், நான் சொல்லி தர்றேன் என்று சொல்லக்கூடிய உங்க கை தூக்குங்க. யாருக்கு 20 சூரா குறையாம தெரியும்? கை உயர்த்துங்க தம்பி. 1 2 3. ஓகே ரைட். கை தூக்காத ஆட்களே ஆவரேஜா கணக்கு போட்டா தூக்குனவங்க 10 பேர்னா தூக்காத ஆளுக்கு ஒரு 10-20 பேர் என்ன செய்யலாம், எக்ஸ்ட்ரா வாட் இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன கவனிக்கணும்னு சொன்னா, குர்ஆனை இந்த இளைஞர்களிடம் இருந்து எடுங்கன்னு 4 பேர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா? அந்த 4 பேரில் ஒருவராக நம்ம கிடையாது, நம்ம பேர் கிடையாது. ஆனால் அந்த கேட்டகரியை நம்ம வந்து தக்க வைக்கலாமா இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனோடு நீங்கள் தொடர்பில் கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கிற காலமெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கெடுப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. இதான் விஷயம். சஹாபாக்களும் இளைஞரா தான் இருந்தாங்க, அவங்களும் உங்களை மாதிரி பசங்களா தானே இருந்தாங்க. அவங்கள நினைச்சு அவங்க பெற்றோர் பயப்பட்டது கிடையாது. பையன் கெட்டு போயிடுவானோ, ட்ரக்கு அடிமை ஆயிடுவானோ, கஞ்சால போயிடுவானா, இல்ல எந்நேரமும் பைத்திய மாதிரி கேம் விளையாடிட்டே இருப்பானா, இல்ல பைக்கு பைத்தியமா போயிடுவானா. சில ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான். பேஸ்புக் அதாவது பேங்க்ல கூட அக்கௌண்ட் இருக்காது, பேஸ்புக் அக்கௌண்ட் என்ன செய்யும், எல்லாத்துக்கும் இருக்கும். பேஸ்புக் அக்கௌண்ட்ல சில ஆட்கள் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்களாக அழைக்கிறார்கள். எதுக்கு பிச்சை தெரியுமா? காசு கேட்டு ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படி வர்றவன் இல்ல, லைக்கு பிச்சைக்காரனா இருக்கான். லைக்கு வேணும்ன்றதுக்காக என்னென்ன கோமாளித்தனம் பண்றான்றீங்க. நல்லா இருக்கான்பா, சட்டையை கிழிச்சிக்கிட்டு வந்து நிக்கிறான், கோமாளித்தனம். ஏன்டா இதுக்கு ஒரு 10 பைத்தியக்காரன் லைக் போட மாட்டானா நம்மள மாதிரி அப்படின்னு அவன் என்ன செய்யறான், நினைக்கிறான். நல்லா இருக்கான் ஒரு 2 பேரு, இவன் இருக்கும்போது அவன் தலையில போய் சப்புன்னு அடிக்கிறான். இதை வீடியோ எடுத்து போடுறான். கேட்டா பண்ணுன்றான். இது என்ன பண்ணு? இது ஒருத்தனை அடிக்கிறது பண்ணா? பைத்தியக்காரத்தனமா இல்ல, கோமாளித்தனமா இல்ல? இதை செய்துட்டு இதுக்கு லைக் வருமானு உட்கார்ந்து நைட்டு முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இப்படி லைக் பிச்சைக்காரர்களை என்ன செய்யறோம், நிறைய நம்ம உலகத்துல பார்க்க முடிகிறது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டா ஒரு நேர்த்தியா அந்த லைன் கரெக்டா என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். லைன்ல இருந்து லைட்டா நீங்க விலகி ஸ்கிட்டானாலும் கூட உங்களை அடித்து தூக்கி வெளியே வீசுவதற்கு ஷைத்தான் தயாராக இருக்கிறான். இதுல நீங்க நல்ல கவனிச்சுங்க, இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கிற இந்த குர்ஆன் இருக்கு இல்லையா, குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேண்டவே வேண்டாம், கவலையே வேண்டாம். குர்ஆனோட நீங்க வாங்க, குர்ஆனை தினசரி ஓதுங்க, குர்ஆனுடைய வசனங்களை தெரிஞ்சுங்க, உங்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட குர்ஆனுடைய வசனம், முதல் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமறை குர்ஆன்ல சூரா அல் அஸ்ர் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. வல்லஸ்ர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரா. அந்த சூரா எல்லாத்துக்கும் தெரியும் தானே தம்பி? வல்லஸ்ர் தெரியாத பசங்க யார் இருக்கீங்களா? எல்லாருக்கும் தெரியும் தானே? சரி. வல்லஸ்ர் சூராவினுடைய அர்த்தம் அவ்வளவு வேல்யூபிளானது, அவ்வளவு காஸ்ட்லியானது. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், ஒட்டுமொத்த மனித குலமும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். எல்லாருமே லாஸ்ல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே. யாருக்கு மட்டும் லாஸ் வராது? யார் மட்டும் அந்த லாஸ்க்குள்ள போக மாட்டாங்க? உலகமே நஷ்டப்படுதுப்பா, இவங்களுக்கு மட்டும் லாஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அந்த கேட்டகரியில் உள்ளவங்க யாரு? யாருமா சொல்லுங்க, பையன் சொல்லுங்க தம்பி. நீங்க தான் இறைச்சம் உடையவர்கள். இந்த பக்கம் சொல்லுங்க, யார் லாஸ்ல இன்க்ளூட் ஆக மாட்டாங்க? இந்த பிளாக் கலர் தொப்பியை பிரட்டி போட்டுருக்கான் பாருங்க, இந்த பக்கம் சொல்லு தம்பி. தக்குவா, தக்குவா இல்லாதவங்களா? கொஸ்டினே புரியல அவனுக்கு, உல்டாவா பதில் சொல்றான். சரி, ராங். நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் மார்க், அதாவது நெகட்டிவா நீங்க ஆன்சர் பண்ணி நெகட்டிவ் மார்க் போட்டு விட்டுருவாங்க பாத்தீங்களா?
நீட்ல எல்லாம் அப்படித்தான் நிறைய பேருக்கு மார்க் என்ன செய்யும், லாஸ் ஆகும். கவனமா இருக்கணும். சரியான பதில் சொல்றீங்களோ இல்லையோ, தப்பான பதில் என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. ஓகே, சரி. அப்போ யார் நஷ்டத்துல பங்கெடுக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், எழுதிக்கங்க, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் நம்பிக்கையை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ, நஷ்டம் அடையாதவர்கள் அப்படின்னு சின்னதா ஒரு லைன் போட்டுக்கங்க. அதுக்கு கீழே சூரா அல் அஸ்ர் என்று எழுதிக்கங்க. நான் கடைசியில் கேட்பேன், முடிக்கிறதுக்கு முன்னாடி கன்க்ளூஷன் எல்லாத்துலயும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டாங்க செய்வோம், கேட்போம், டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அதாவது தம்பி, ஒவ்வொரு பயான் டாபிக் முடிஞ்ச பின்னாலும் ஒரு பயான்ல இருந்து 2 கொஸ்டின் நம்ம கேட்போம், கேட்க சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் பண்றவங்களுக்கு ஷீல்டு இல்லையா? ஓகே சார், ஓகே. நல்லா போட்டியா இருங்க, உங்களுக்கு மத்தியில பொறாம இருக்க வேண்டாம். போட்டி போட்டு ஒருத்தர் என்ன செய்யலாம், நான் நீனு முந்திக்கிட்டு சொல்லணும். நீங்க கேட்க நான் உங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கேனே, சும்மா உட்காந்து நேரம் போகாம கேட்கல, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஷீல்டு. ஷீல்டுங்கிறது இது ஒரு ஐக்கான் தான். இது நமக்கு லாஸ்ட் பாயிண்ட் கிடையாது. மறுமையில் அல்லாஹ்விடத்துல இதை விட பெரிய ஷீல்டு என்ன செய்யும், கிடைக்கும். ஓகே, சரி. அப்போ யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, இரண்டாவது பாயிண்ட், வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், சத்தியத்தையும் பொறுமையையும் தானும் கடைபிடித்து பிறருக்கும் போதிக்கிறார்களோ. எழுதிங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கையை கொண்டு நல்ல அமல் செய்யணும். இரண்டாவது பாயிண்ட் என்னப்பா, சத்தியத்தையும் பொறுமையையும் தானும் கடைபிடித்து பிறருக்கும் போதிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் நஷ்டம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ 2 பாயிண்டா உங்களுக்கு சொல்லி இருக்கோம். இதுல 4 கேட்டகரி இருக்கிறது. ஒன்று ஈமான், நம்பிக்கை கொண்டவர்கள். 2வது அமல் செய்யக்கூடியவர்கள். 3வது சத்தியத்தையும், அடுத்து என்ன சொன்னோம், பொறுமையையும் தானும் கடைபிடிக்கணும். பிளஸ் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், அதை டிரான்ஸ்பர் பண்ணணும், பரிமாற்றம் செய்ய வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்த 4 கேட்டகரி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நஷ்டவாளி கிடையாது. லூசர் அண்ட் கெய்னர் ஒரு தியரி இருக்கு, தெரியுமா? லூசர்னா யாருப்பா? தோத்து போறவன், எப்போ பார்த்தாலும் தோத்துக்கிட்டே இருப்பான். எக்ஸாம்ல தோப்பான், ஒரு ஃப்ரெண்டுல போட்டி நடக்கும்போது தோப்பான், காலேஜ்ல காம்படிஷன் நடக்கும்போது அதுல தோத்து போயிடுவான். தோத்து போறதா அவன் வேலை. உலகத்திலே தோல்வி அடைபவர்களுக்கு பரிசு கொடுப்பதா இருந்தா இவனுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி லூசர் என்ன செய்வான், ஒருத்தர் இருப்பான். கெய்னர்னா யாரு? எந்நேரத்தில் அவனுக்கு கெயின் தான், பாசிட்டிவா தான் எல்லாம் அமையும். இப்போ உங்களுக்கு எல்லாம் கெயினா கிடைக்கணுமா, அதுக்கு நீங்க பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் படிக்க வேணாம். இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், முதல்ல நீ ஈமான் கொண்டு நல்ல அமலை செய், ஒன்று. இரண்டாவது வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர், நீங்க ஈமான் கொண்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மத்தியில பொறுமையையும் சத்தியத்தையும் வெளியில கொண்டு போய் சேருங்க. சொல்ற புரியுதா? ஒரு ஆள் எப்ப தெரியுமா நல்ல ஒரு பெஸ்டா ஒரு இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மரா வர முடியும், தனக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுல தான். அதுலதான் இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய வெற்றியாளர்கள் கெய்னர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவனுக்குள்ள வச்சிருந்தா அவன் உலகத்துக்கு தெரிய முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு பெரிய தொழிலதிபர் ஆண்டர்பிரினர் நீங்க ஒரு ஆளை பார்த்து பேசுறீங்க, எப்ப பேச முடியும்? அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா பேச முடியுமா? அவன் வெளியே கொண்டு போய் மக்களுக்கு சொன்னான், அல்லது ஒரு சிஎம்னு சொல்ற பிஎம்னு சொல்ற யாரா வேணா இருக்கட்டுமே, பப்ளிக் டொமைன்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அவங்க கொண்டு போய் பாஸ் பண்ணாங்க. அதனாலதான் வர முடிஞ்சுச்சு. அதான் அல்லாஹ் சொல்றான், நீ உனக்குள்ள வச்சுக்காத இஸ்லாத்தை வெளியில கொண்டு போய் சொல். இப்படி சொன்னால் நீ நஷ்டத்துல வர மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுக்கு அழகிய எக்ஸாம்பிள் இந்த இளமை பருவத்துல தேவை. கொஸ்டின் பண்ணிட்டு அடுத்து நான் ஆன்சருக்கு போறேன். இப்போ இன்னைக்கு டேட் என்ன தம்பி? 14 1ஆம் தேதி ஜனவரி 1. என்ன டேட்டு சொல்லுங்க? நியூ இயர். யாரெல்லாம் நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணீங்க? டக்கு டக்குன்னு கை தூங்க பார்ப்போம். யாருமே இல்லையா? அதிசயமானால் உண்மைன்ற மாதிரி இருக்குப்பா. யாருமே நியூ இயருக்கு செலிப்ரேட் பண்ணலையா? இந்தியாவில் தானே இருக்கீங்க, சவுதியில இருக்கீங்க, என்னப்பா இது? சரி, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். யாராவது நியூ இயருக்கு விஷஸ் அனுப்புனீங்களா? ஹாப்பி நியூ இயர் 2025 எனக்கே அனுப்புறாங்க, நம்ம அனுப்பல. நமக்கு என்ன செய்யறான், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுப்பி விடுறான். அந்த மாதிரி யாரும் அனுப்புனீங்களா தம்பி? இல்ல. சரி, அனுப்பின ஆட்கள் இருந்தாலும் இருக்கலாம். சில ஆட்கள் அந்த ஃபேஸ் ரீடிங் பார்க்கும் போதே தெரியுது, நான் செஞ்சேன் பாய், தயவு செஞ்சு கை தூக்க மாட்டேன்,
ஏதாவது சொல்லிடுவீங்கல்ல அப்படின்ற மாதிரி சில ஆளுக்கு திருத்தம் முழிக்கிறதுல இருந்தே ஃபேஸ் ரீடிங்ல நமக்கு தெரியுது. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி நியூ இயர் கொண்டாடுறது மார்க் அடிப்படையில் சரியா தப்பா? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. தப்பு. ஏன் தப்பு? கொண்டாடினால் என்ன பிரச்சனை? செகண்ட் கொஸ்டின், டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். தப்பு தான், ஆனா ஏன் தப்புன்னு தெரியல. ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்றேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நஷ்டவாளிகள், அந்த லூசர்ஸ்ங்கிற அந்த ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த லாசர்ஸுக்குள்ள லூசர்ஸ்குள்ளேயும் எவன் எல்லாம் நியூ இயர் கொண்டாடுறானோ அவன் எல்லாம் இன்க்ளூட் ஆயிடுவான், உள்ள வந்துருவான். எப்படின்னு கேக்குறீங்களா? அழகா அல்லாஹ் சொல்லிட்டான். அதை நான் ஒரு ப்ராவர்ப்ல, ஒரு பழமொழியில உங்களுக்கு நான் சொல்றேன். டைம் இஸ் கோல்டுன்னு சொல்றாங்கல்ல தம்பி, அப்படின்னா என்ன மீனிங் தமிழ்ல? டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொன்னா காலம் பொன் போன்றது. 2025 ஆயிடுச்சு, 20 வருஷம் ஒருத்தன் உலகத்துல வாழ்றான். இந்த 20 வருஷம் நமக்கு லாஸ் ஆயிருக்கு தானே, கோல்டு தானப்பா. டைம்ன்றது கோல்டுனா என்ன அர்த்தம்? அது போயிட்டா நம்ம அதை வந்து திருப்பி ரிகவர் பண்ண முடியுமா? சொல்லுங்க. திருப்பி அதை வேலிடேட் பண்ணி நீங்க எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதான அர்த்தம். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமா நஷ்டத்தில் இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எவனுக்குமே நியூ இயர் கொண்டாடுறது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு மேட்னஸ், பெரிய பைத்தியக்காரத்தனம் யாருக்குமே புரியல. உன்னுடைய நாள் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? 20 வருஷம் நீ லூஸ் பண்ற இல்ல, பர்த்டே கொண்டாடுறானே அதுவும் சேமான இதே மாதிரியான ஒரு விஷயம் தான். நியூ இயர் எப்படி தப்புன்னு சொல்றோமோ அதே மாதிரி பர்த்டேவும் தப்பு. மார்க் அடிப்படை ரிலீஜியஸா பார்த்தாலும் தப்பு, நீங்க அவுட் ஆஃப் ரிலீஜியன் போனாலும் தப்பு தான். நீங்க இஸ்லாமா சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது தம்பி. இஸ்லாத்தை தூக்கி உர வச்சுட்டு சாதாரண ஒரு நாலேஜபிளா நீங்க திங்க் பண்ணி பார்த்தாலும் கூட நியூ இயர் கொண்டாடுவது, பர்த்டே கொண்டாடுவது எல்லாம் உச்சகட்ட தவறு தான், சுத்த பைத்தியகார்த்தம். அல்லாஹ் சொல்றான், வல்ல அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொல்றானே. நஷ்டத்தில் இருக்கிறத அவனே ஒத்துக்கிறான் பாருங்க. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்றான். டைம் இஸ் கோல்டுனா காலம் தங்கம் போன்றதுன்னு சொல்றான். இப்ப நீங்க எல்லாரும் இருக்கீங்க, உங்க வீட்டுல தங்கமோ அல்லது தங்கத்துக்கு மதிப்பான ஒரு நகையோ அல்லது வேறு ஏதாவது பொருளோ, ஒரு பைக்கோ, 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு கோல்டு வாங்கலாம்ல. அந்த வேல்யூபிளுக்கு உங்களுக்கு பைக் ஒரு கமாடிட்டி, ஒரு மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க நைட்டோட நைட்டா. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? என்னப்பா பண்ணுவாங்க? கவலைப்படுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இருக்கும்ல. அப்போ உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் 5 lakhs ஒருத்துள்ள ஒரு கோல்டை ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்னா யாராவது அதுக்கு வெடி போட்டு கொண்டாடுவானா? பட்டாசு வெடிப்பானா? யாராவது அதுக்கு ஸ்வீட்டு அடுத்த ஆளுக்கு கொடுப்பானா? இன்னைக்கு அதான பண்ணிட்டு இருக்கான். இதை இஸ்லாம் கூடாதுன்னு சொல்லுது. இது எந்த விதத்துல தப்புன்னு நான் கேட்கிறேன். சொல்ல புரியுதா? இஸ்லாம் எவ்வளவு ஷார்ப்பா நம்மளை வந்து தேய்ச்சி உள்ள அழகா கொண்டு வருதுன்னு நீங்க பாருங்க. சும்மா சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கம் வந்து பழைய மார்க்கம் தான், பழங்கால மார்க்கம் தான். இது வந்து 1400 வருடம் ஆயிடுச்சு. 14 செஞ்சுரி நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். பழங்கால மார்க்கம் தான், ஆனா பழமைவாத மார்க்கம் கிடையாது. பழமைவாதம்னா என்ன? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் அது வந்து செட் ஆகும். இன்னைக்கு செட் ஆகாது. இஸ்லாத்தை இன்னைக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ஏதாவது இருக்கா? சில பேர் அப்படி சொல்லலாம், நினைக்கலாம், தப்பா நினைக்கலாம், அறியாம, அவங்களுடைய அறியாமையினால நியூ இயர் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. உலகமே கொண்டாடுது, நான் எப்படி கொண்டாடாம இருக்க முடியும்? சரி, உலகமே கொண்டாடுதான், தப்பு கிடையாது. மனித அறிவுப்படி அது சரியா? அதைத்தான் இஸ்லாம் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது? உங்களை கரெக்ட் பண்ணி விடுது பாருங்க. அப்போ வீட்டுல இருந்து ஒரு கோல்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா யாருமே அதை வந்து ஹாப்பியா பார்க்க மாட்டாங்க. ஆனா உலகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த தங்கத்தை கூட திருப்பி ரிகவர் பண்ணிடலாம், ரீடேக் பண்ணிடலாம். டைமை ரீடேக் பண்ண முடியுமா? முடியாது. அது போயிடுச்சுன்னு வெடி போட்டு கொண்டாடுறான்னு சொன்னா இவனை விட கடைஞ்செடுத்த பைத்தியக்காரன் உலகத்துல எவனாவது இருக்கானா? யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பைத்தியத்தின் ஒரு அறியாமையினுடைய உச்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. நியூ இயரும் அதே மாதிரி தான், பர்த்டே கொண்டாடுறதும் அதே மாதிரி தான். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இளமை பருவத்தில் உங்களை குழப்பக்கூடியது எது தெரியுமா? இந்த ஃபேஷன், ட்ரெண்டிங், இதுதான் மாடர்ன். வேற என்ன இருக்குப்பா? ஏதாவது கஷ்ட புஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி வார்த்தை. எப்பவுமே நம்முடைய அதாவது இந்திய மக்கள்கிட்ட உள்ள பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஏதாவது இங்கிலீஷ்ல 4 வார்த்தையை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, விழுந்துருவான். படிக்காதவனும் விழுவான், வெல் எஜுகேட்டடும் விழுந்துருவான். இங்கிலீஷ்ல டஸ்ட் புஷன் ஏதாவது வார்த்தையை சொன்னா பயங்கரமா இருக்கும், சூப்பர் அப்படின்னு கை தட்டின்னு என்ன செய்வான், உள்ள போய் விழுந்துருவான்.
இதான் இன்னைக்கு நடக்குது. இப்ப இந்த ஃபேஷன்னா என்ன, மாடர்னா என்ன, கல்ச்சர்னா என்ன, வேற என்ன இருக்கு, ட்ரெண்டிங்னா என்ன, இப்படி புதுசு புதுசு புதுசா சொல்றான் பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கன்றாவியினுடைய உச்சம் நான் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடம் இருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும். யாரிடம் இருந்து? அல்லாஹ்விடம் இருந்து. ஃபமன் தபிஅ ஹுதாய், அந்த நேர்வழியை யாராவது கடைபிடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், உங்களுக்கு பயமும் தேவையில்லை, கவலையும் தேவையில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. வாழ்க்கையில பயத்தோடு வாழணுமா, தைரியமா வாழணுமாப்பா சொல்லுங்க? தைரியம் இருக்கணும். கவலையோடு வாழணுமா, மகிழ்ச்சியா வாழணுமா? மகிழ்ச்சியா இருக்கணும். உண்மைதானே? இதுல யாருக்கு வந்து அப்செக்ஷன் இருக்கா? இல்ல. அப்படி நீங்க வாழணும்னு சொன்னா நீங்க ஒன்னும் கோடி கோடியா சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இருந்தா தப்பில்லை, இல்லாட்டினால் தப்பில்லை. உங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் எது தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம், இந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு லென்த்தியான வேர்டு தான். அல்லாஹ் என்ன சொன்னா, என்னிடம் இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? அப்படி ஃபாலோ பண்றது உள்ள பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த ஃபேஷன் கல்ச்சரு இந்த மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறானே, இதுல இருந்து அழகா நீங்க வந்து வெளியே வந்துடலாம். உங்களுடைய எக்ஸிட் வந்து ரொம்ப ஈஸி. ட்ரிங்கிங்ல இருந்து, அல்லது ட்ரக் அடிக்டட்ல இருந்து, போன் அடிக்டட். சில ஆளுக்கு போன் பைத்தியமா இருப்பான். தூங்கி எந்திரிக்கும் போது எதை பாக்குறானா இல்லையோ, எம்சோனே என்ன செய்வான், இதை எடுத்து பார்த்துட்டு தான் அடுத்து பாத்ரூம்குள்ளே போவார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பான். பல்லு விளக்கும் போது இந்த போட்டோ பிடிச்சி ஸ்டேட்டஸ் போடுறது, வேற என்ன, பைக்ல ஏறி உட்காந்து எதுக்கு எடுத்தாலும் போட்டோ பைத்தியம் சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் போட்டோ, காலை இப்படி தூக்கி வச்சா போட்டோ எடுப்பான், அப்படி வச்சா போட்டோ எடுப்பான். என்னைக்காவது ஒரு நாள் கடலுக்கு போறோம், பீச்சுக்கு போறோம், போட்டோ எடுத்துக்கிட்டோம், அது வேற, நினைவுக்காக அது வேற. எதுக்கு எடுத்தாலும் போட்டோ எடுக்கிறான் பாருங்களேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு சிந்தனை, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதை ஃபேஷன் அதுப்பா இதுப்பா இந்த நடிகர்கள் அதை பூம் பண்றான் பாருங்க. இது எவ்வளவு பெரிய தவறுன்னு நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு ஆள் என்ன செய்யறாரு தெரியுமா? வெள்ளைக்கேலி வெள்ளை சட்டை ஊத்திருக்காரு தம்பி. வெள்ளைக்கேலி வெள்ளை சட்டை எடுத்துட்டு அங்கிருந்து வர்றாங்க, சரியா? இப்ப இந்த மாதிரி ஒரு கலர் ஷர்ட்னே வச்சுக்கோங்க சார். வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க, இந்த முட்டிக்கால் இருக்குல்ல, இங்க லைட்டா கிழிச்சிருக்காங்க. ஓகே, கிழிச்சிட்டு கை கிட்டே லேசா அப்படி கிழிச்சிருக்காங்க, கை கிட்டே கிழிச்சிருக்காங்க. இப்படி இந்த இடத்துல காலர் கிட்டே கிழிச்சிட்டு இருக்காங்க. கிழிச்சு அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் உள்ள வர்றாரு. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல வந்துட்டாரு. இவரை பார்த்து என்ன சொல்லுவீங்க? என்னப்பா சொல்லுவீங்க? ஏன் இவ்வளவு யோசனை? டக்குன்னு சொல்லுங்க. கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வந்தா அவனுக்கு பேர் என்ன? யாருங்க? பைத்தியக்காரன். வேற கிறுக்கன், வேற என்னெல்லாம் இருக்கு? மலையாளத்துல யாரும் சொல்றீங்களா? யாரும் பிராந்தன் சொல்லிட்டாரு. இப்படி எல்லாரும் என்ன செய்யலாம், சொல்லலாம். இது நான் அப்படியே லைட்டா டிஃபரன்ஸ் பண்ணி நான் கேட்கிறேன். ஒரு பையன் என்ன செய்யறான், ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு முட்டிக்கால் கிட்ட கிழிச்சு விட்டு மறுபடியும் தச்சிருக்கான். அல்ல கிழிச்சு அப்படியே இருக்கு. அப்படி யாரு இருந்தா தப்பா நினைச்சு கூடாது, அடுத்து நீங்க செய்யக்கூடாது. சொல்ற புரியுதா? யாரையும் வந்து நம்ம இது வந்து ஹியூமிலியேட் பண்ணணும், மட்டன் தட்டணும்னு சொல்லல. காமனா புரிகிறதுக்காக ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு கிழிச்சிருக்கான், தொடை கிட்ட கிழிச்சிருக்கான், கை கிட்ட கிழிச்சிருக்கான். கிழித்த ட்ரெஸ்ஸோட ஒருத்தர் உள்ள வர்றான்ப்பா. இதுக்கு பேர் என்னப்பா? முடிச்சு சொல்லி முடிச்சு. பேஷன்னா என்னன்னு தெரியுதா? இதான்ப்பா பேஷன். நீங்க நம்பணும். இதுக்காகத்தான் லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் செலவழிச்சு விளம்பரம் பண்றான். அப்போ உங்க தலையில எப்படி மிளகா அரைக்கிறான்னு தெரியுதா? இவனுக்கு பின்னாடி போய் நீங்க என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க? இவனுக்கு பின்னாடி எனக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்க போகிறது? முன்னாடி எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம், இன்னைக்கு இந்த முடி வெட்டுறது டிஃப்ரெண்டா வெட்டுறான் பாருங்களேன். இதெல்லாம் இந்த பாக்ஸ் கன்றாவி கருமாந்திரம் இதெல்லாம் கிடையாது. நாங்க சின்ன வயசுல ஒண்ணுதான். என்னன்னு சொன்னா, அந்த போலீஸ் கட்டிங் போடுவாங்கல்ல தம்பி, போலீஸ் ஆபீசர் வெட்டி இருப்பாங்கல்ல, கிராப், இந்த அட்டாக்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே நல்ல கரைச்சி வெட்டின மாதிரி இருக்கும். இங்க மட்டும் லேசா முடி இருக்கும், நிறைய இருக்காது, லேசா இருக்கும். இது ஆர்வ கோளாறுல என்ன செய்வாங்க, வெட்டிட்டு வருவோம். வரும்போது எங்க வாப்பா என்ன செய்வார்னா, காரை பிடிச்சி இழுத்துட்டு போவார். படா அப்படின்னு சலூன் கடைக்கு இழுத்துட்டு போய் நிப்பாட்டுவார். பார்பர்ட்ட கேட்பாரு, உனக்கு ஏன் இப்படி வெட்டினீங்க? வந்தா வெட்ட சொன்னான். அவன் சொன்னா நீங்க வெட்டிடுவீங்களா? இல்ல, அவன் தாங்கன்னு சொன்னா. நல்லா வெட்டி விடுங்க, சொல்லுங்க எப்படி வெட்டன்னு சொல்லுங்க.
சேர்ல உட்கார வச்சு அடிப்பார் பாருங்க. மொட்டையே அடிச்சிருக்கலாம், மொட்டையும் அடிக்காம முடியும் வைக்காம உம்ராவுக்கு போயிட்டு வந்த ஆட்கள் மாதிரி மலன்னு வெட்டி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க பாருங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அதிலே பாதி உடஞ்சிரும். அப்படி இருந்துச்சு ஒரு காலம். இன்னைக்கு எப்படி இருக்கு? பேரண்ட்ஸை ரிசர்வ் பண்ணி அவங்க அழைச்சிட்டு போயிட்டு மார்க்கத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு மாற்றமான வகையில தன்னுடைய பிள்ளைக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் செய்யறத நம்ம பார்க்கறோம். இப்படி செய்யற மார்க்கத்தில் கூடுமா? ட்ரெஸ் போடுறது, மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவது, இது அனைத்துமே நம்ம நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய என்னுடைய நேர்வழியை பின்பற்றினா உனக்கு கவலை இல்லைன்னு சொல்றானே, அதுக்கு அப்படியே அவுட்ரானது. அல்லாஹுடைய நேர்வழியை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அல்லாஹுடைய நேர்வழியை பின்பற்றாவிட்டால் பிரச்சனை, கவலை, கஷ்டம், பயம் எல்லாமே என்ன செய்யும் உங்க லைஃப்ல உங்களுக்கு பின்னாடி அப்படியே ஃபாலோ அப்பா வந்துகிட்டே இருக்கும். அப்போ அன்றைக்கு இருந்த ஆட்கள் எல்லாம் எப்படி சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, என்ன ஆனாலும் சரி வேற வேற புதிய வார்த்தைகளை கொண்டு நம்மளை டைவர்ட் பண்றான். நீ நேரமான வழியில தான் போய்கிட்டு இருக்க. போய்கொண்டிருக்கும் போது தேவையில்லாம பள்ளத்திற்குள்ள உங்களை தள்ள பார்க்கும் பொழுது நீங்க அதை பள்ளம்னு தெரியாமல போய் விழுகிறீங்கன்றதான் இப்ப முக்கியமான விஷயம். சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி அவனுடைய போட்டோ ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அவனை பார்த்து அப்படியே ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு காப்பி அடிக்கிறது. அவன் ஒரு பேண்ட் போட்டா நானும் அதே மாதிரி பேண்ட் போடுவேன், அவன் ஒரு ஷர்ட் போட்டா நானும் அதே மாதிரி ஷர்ட் போடுவேன், அவன் ஒரு பைக் யூஸ் பண்ணா நானும் அதே மாதிரி பைக் யூஸ் பண்ணுவேன். இந்த பைத்தியக்காரத்தனம் இருக்கு பாருங்க. இது எவ்வளவு பெரிய அறியாமையின் உச்சம்னு நான் உங்கள்கிட்ட எளிமையா கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹயா, வெக்க உணர்வு இருக்கு இல்லையா, ஷுஅபத்தும் மினல் ஈமான், அது ஈமானினுடைய ஒரு பகுதி. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆதி காலத்துல வந்த நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை எந்த நபியாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய சமுதாயத்திற்கு செய்த உபதேசங்கள்ல முதன்மையான உபதேசங்கள் எது தெரியுமா? சொல்லுங்க பாப்பா யாராவது. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்டிங்ல நிறைய செய்வாங்க. அதுல முக்கியமான ஒரு பார்ட் என்ன? கடைசியில பேர் என்ன? சாபிதா, பேர் தெரியல சரியா, சஹ்ரான். சொல்லுப்பா, எழுதுறீங்க. நபிமார்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய சமூகத்திற்கு செய்த உபதேசம் என்ன? சத்தமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. டவுன், முன்னாடி உள்ள பையன் எந்திரிங்கப்பா, சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. என்ன அப்படி எக்கோ மாதிரி இருக்கு? உட்காருங்க. ஒயிட் ஷர்ட் ஏற்கனவே சொல்லிட்டானா? ஒயிட் ஷர்ட் சொல்லுங்க. நபிமார்களின் ஆரம்ப உபதேசம் என்ன? என்ன அப்படியே ரிஃப்ளெக்ட் மாதிரி ரோபோ மாதிரி. சரி உட்காருங்க. நபிமார்களுடைய ஸ்டார்டிங் ஆன ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் இருக்கிறது, எழுதிக்கங்க. நபிமார்களின் ஆரம்ப கால போதனை. தமிழ் எழுதுறவங்க தமிழ் எழுதிக்கங்க, தமிழ் ரைட்டிங் வராதவங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கணும். ஸ்பீடு ஓகே. ஆரம்ப கால உபதேசம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதாலம் தஸ்தஹி, நீ வெட்கப்படவில்லை என்று சொன்னால், உனக்கு கூச்சம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் வெட்கம் இருக்கணும். புரியுதா? பயம் இருக்கக்கூடாது, வெட்கம் இருக்கணும். அப்படி வெட்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபஸ்னா மா ஷி'த், நீ நினைத்ததை எல்லாம் செய்து கொள். குடிக்கணும்னு நினைக்கிறியா? தாராளமா குடிச்சுக்க, வெட்கம் இல்லைனா. அடுத்த ஆட்களை கிண்டல் பண்ணணும்னு நினைக்கிறியா? தாராளமா கிண்டல் பண்ணிக்க, வெட்கம் இல்லைனா. அல்லது யாரையாவது பார்த்து மார்க்கத்திற்கு மாற்றமா நடக்கணும்னு நினைக்கிறியா? எனிடைம் ஒரு இடம் பொருள் ஏவல் இல்லாம, லொகேஷன் சப்ஜெக்ட் எதுவுமே தேவையில்லை, ஒரு பள்ளியில உட்காந்து கேம் விளையாடுறது, பள்ளியில உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யணுமா? செஞ்சுக்க. எப்ப செய்யலாம்? உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் நீ செய்து கொள்ளலாம். எப்படி அழகான ஒரு அட்வைஸ் பாருங்க, எவ்வளவு காஸ்ட்லியான அட்வைஸ். இந்த அட்வைஸ் உங்களுக்கு இன்னைக்கு சரியா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சினிமா படத்துல வரக்கூடிய அந்த நடிகர்களை பார்த்து தான் இன்னைக்கு நிறைய குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடக்கிறது. இது உண்மை. நிறைய அசிங்கங்கள் நடக்கிறது. நான் இதை ஓப்பனாவே நம்ம இதை அலிகேட் பண்றோம். நம்ம சும்மா சாதாரணமாலாம் சொல்லல, திறந்த வெளியில நம்ம குற்றம் சுமத்துக்கிறோம். ஏன்னா அப்படி சொல்றேன்னா, இப்ப சிம்பிளா கேட்கிறேன் தம்பி, ஒரு பையன் ரோட்ல போயிட்டு இருக்கு, ஒரு பொண்ணு
பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறான், ரோட்ல வச்சு அப்படி தொடுறான் இப்படி தொடுறான், என்னமோ பண்றான். இவனை ஊர்ல உள்ள ஆட்கள் என்னப்பா செய்வாங்க சொல்லுங்க? உங்க ஊர்ல நடந்தா என்ன செய்வீங்க? அடிப்பாங்க. வேற என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா? என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு 10 பேருக்கு நடுவுல ஒரு பெண்ணை போய் இவன் ஹராஸ் பண்றான், அபியூஸ் பண்றான்னா அது இவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயமா பார்க்கப்படுது. சரி, ஒரு நடிகர், ஒரு ஹீரோயினை விரட்டுறான். எங்க வச்சு விரட்டுறான்? 1,00,000 பேர் பார்க்குற ஒரு ஸ்கிரீன்ல, ஓகே, அதுல வந்து காட்டுறான், விரட்டுறான், பிடிக்கிறான், கை பிடிச்சி இழுக்கிறான், அங்க தொடுறான், இங்க தொடுறான். இதுக்கு சமுதாயம் என்ன செய்யுது? இதை பார்த்துட்டு கிளாப் பண்றான், விசில் பண்றான். எவ்வளவு மானம் கட்டவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா? மானம்னு ஒண்ணு இருந்தா, அசிங்கம்னு ஒண்ணு இருந்தா, சூடுன்னு சொரணன்னு ஒண்ணு இருந்தா இந்த மாதிரி பண்ணுவாங்களா? இன்னைக்கு வர்ற திரைப்படம், இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சினிமாட்டிக்கலா நீங்க யோசிங்க, அதுல வர்ற அந்த ஆடல் பாடல் காட்சிகள், வார்த்தை வரிகள், டபுள் மீனிங் வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு தாய் புள்ள, அப்பா மக இவங்கெல்லாம் உட்கார்ந்து பாத்திர முடியுமா? அத சொல்லுங்க. பஸ்ல போக முடியலையே தம்பி, ஃபேமிலியோட பஸ்ல போனோம்னா அசிங்கம் தாங்கல. பாட்டை போட்டு விட்டுறான் டிரைவர், பாட்டு ஓடினாதான் இவனுக்கு வண்டி ஓடும். போட்டு விட்டு உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இப்படி இடையில ஏதாவது ஒரு பாட்டு வந்துருதா, வண்டி ஓட்டமோ மூஞ்சியை பார்க்கணுமே, வேலை மூஞ்சியை பயங்கரம் பார்க்கவே முடியல. யாரும் எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கான், ஏன்டா அப்படி இஞ்சி தின்ன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டு ஓடுதுல, வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு அசிங்கமா, அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. நார்மலா இன்னொருத்தன்ட்ட பையன் டு, அதாவது ஜெண்டர் பேஸ்டா பார்த்தாலும் கூட ஒரு பையன் இன்னொரு பையன்ட்டே பேச மாட்டான். ஆனா அந்த பாடல்ல ஒரு பையன் இன்னொரு பெண்ணிட்ட பேசுற மாதிரி வருகிறது. இது மார்க்கத்துல சரியா? சொசைட்டி எப்படி இருக்குன்ற ரெண்டாவது, நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நமக்கு நல்ல முன்மாதிரியாக காட்டுகிறான். அவர்களை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை அந்த தருணத்திலிருந்து தான் துவங்குகிறது. அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உன்னை நான் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக மாற்றுகிறேன், இமாமாக மாற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இமாம்னா என்ன தம்பி? அல்லாஹ் அக்பர் தொழு நடத்துறவங்களா? அதுவும் இமாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் இமாம்னு சொல்றானே, அது என்ன மீனிங் தெரியுமா? உன்னை பார்த்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பின்னாடி வரணும். நீங்க நல்லவங்களா இருங்க, பெர்ஃபார்மரா இருங்க அப்படிங்கிறது ஒண்ணு, பெர்ஃபார்மருக்கு ரோல் மாடலா இருங்கன்றது அது ரொம்ப பெஸ்ட். ஓகே, அப்ப அப்படி இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உங்களை நான் வந்து லீடரா போடுறேன். ஏன் அல்லாஹ் சொன்னான் தெரியுமா? அந்த அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட டிசிப்ளின் இருக்கு. உனக்கு டிசிப்ளின் வேணுமா வேணாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான நேர்த்தியான ஒரு தன்மை, எந்த இடத்துல எதை பேசணும், மேனோபிலிட்டி, ஒரு நெளிவு சுழிவு, இதெல்லாம் தெளிவாக நீங்க கரெக்டா நடக்கணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. உங்களுடைய உம்மா அப்பா பேச்ச கேட்டு நீங்க நடக்கணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. நீங்க நல்ல மனுஷனா நடக்கணுமா, நல்ல இளைஞரா இருக்கணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிங்க. கடைசியில ஒட்டுமொத்தமா நீங்க மனுஷனா நடக்கணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாருங்க. இதை விட வேற ஏதாவது வேணுமா? வேற கண்ட நடிகர்களை நம்ம பார்த்து அவர்களை மாதிரி நம்மளுடைய லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னு சொன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்கள் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய் விடுவீர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். நான் சொன்ன சின்ன எக்ஸாம்பிள் பாக்குறோம், அவன் அசிங்கம் பண்றான், ஆடுறான், பாடுறான், ஒரு பெண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறான். நான் சொன்னேன், ட்ரெஸ் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு வர்றதே சிரிச்சிங்கல்ல எல்லாரும். அவன் படத்துல ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு வந்தானா கை தட்டுறாங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான வருது. ஒருத்தன் தப்பு பண்ணும்போது தம்பி நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்ல ஃப்ரெண்டுக்கான அளவுகோல் என்ன தெரியுமா? அவன் செய்யற எல்லா காரியத்துக்கும் சப்போர்ட் பண்றது கிடையாது. அவனுடைய டார்க் சைடு இருக்குல்ல, அவனுடைய கருப்பு பக்கங்கள், அதை நீ வந்து கரெக்ட் பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய நண்பன், அவன் அநியாயம் செஞ்சாலும் அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு வேற யாரும் அநியாயம் செஞ்சாலும் ஹெல்ப் பண்ணு. உன் ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிச்சுட்டான், என்னப்பா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? கூட்டமா போய் 4-5 பேரை சேர்த்துட்டு போய் நல்லா அடி நடிச்சு நவுத்தி எடுத்துறதா? இன்னைக்கு என்ன பண்ணுவான் தெரியுமா? சில ஆளுக்கு வீரன் எப்படி இருப்பான், ஒருத்தன் அவனை அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் தனியால பேச பண்ணணும், 10 பேரை கூட்டிட்டு போவான். பாத்துறீங்களா? கூட்டு போய் அங்க போய் நின்று சண்டை போடுறது,
தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணுவது, இப்படி. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன் சகோதரனை ஒருத்தன் அடிக்கிறானா அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணு, அவனை நீ பாதுகாத்து. சரி, உன்னுடைய ஃப்ரெண்டு உன்னுடைய நண்பன் இன்னொருத்தனுக்கு போய் ட்ரபிள் கொடுக்குறான்னு வச்சுக்க, அப்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம ஃப்ரெண்டை தடுக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும்? அதான் சொல்றாங்க இன்னைக்கு. அது என்ன ஃப்ரெண்டுல நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான், அது எப்படி ஃப்ரெண்டுனாலே நல்லவன் இருப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மத்தலுல் ஜலீசி சாலிஹ், நல்ல ஒரு நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அவன் நீ என்ன பண்றன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அத்தர் வியாபாரி ஒருத்தர் இருக்கார், சென்ட் விற்கிறார். அவர் கூட நீங்க போறீங்க அல்லது அவர்கிட்ட போய் உட்கார்றீங்க. உட்கார்ந்தீங்கன்னா நீங்க சென்ட் எடுத்து பூசிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க மேல என்ன செஞ்சிடும்? அந்த நல்ல ஸ்மெல் சேர்ந்துடும். மத்தலு ஜலீசி சு, தீய நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு பட்டறையில உட்கார்ந்து இரும்படிக்கிறோம் மாதிரி, இந்த லேத்து பட்டறையில வச்சிருக்காங்கல்லப்பா, அதுல இரும்படிக்கிறான். பார்த்துருப்பீங்க ரோட்ல போகும்போது. நெருப்பு தெரிக்குதா? நீ அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? நீ அடிக்கவே வேண்டியதில்லை. அவன் அடிக்கிற நெருப்பு உன் மேலே படும், உன் ட்ரெஸ்ஸை கரிச்சு விட்டுரும், உன் கையில படும், காயம் வரும், உனக்கு தான் நஷ்டம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சிம்பிளா சொல்லிட்டாங்க. நல்ல நண்பன் யாருன்னு சொன்னா அவனோடு சேர்ந்து நீயும் மணக்க வேண்டும். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்னு தமிழ்ல சொல்ற மாதிரி, உன்னோடு அவன் சேர்றானா அவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணும். நீ அவனோடு சேர்றியா உனக்கு பெனிஃபிட் இருக்கும். அதான் மார்க்கம். அப்போ நம்ம நண்பனுடைய டார்க் சைடுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன், அதை நீ சுட்டி காட்டணும். நீ தப்பு செய்யாத, அவன் என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. கரெக்டான ஆள் யாருன்னு சொன்னா, அவன் தப்பு செய்யும் போது அவனை கரெக்ட் பண்றவன் தான் கரெக்டான நண்பன். அவன் தப்பு செய்யும் போது தட்டி கொடுத்து, பரவாயில்ல நீ இப்படியே செய் அப்படின்னு அவனை நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா, அவன் அதிலே எவால்வ் ஆகி போய் கடைசியில ஆக பெரிய பொறுக்கியா என்ன செஞ்சிருவான், ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட் உள்ளவனா ஹேபிச்சுவல் அஃபண்டரா போயிடுவான். தீமையில உதவி செய்யாதீங்க, மேலும் வரம்பு மீறுவதிலும் உதவி செய்யாதீர்கள். நல்லா கவனிச்சுங்க. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம், நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னதை தொகுத்து சொல்லுகிறேன். முதலில் நாம் உங்களுக்கு சொன்னது, இந்த சபை முக்கியமான சபை. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப தேவையான, உங்களுடைய லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நாள். இந்த நாள்ல சொல்லப்படுகிற மெசேஜை யார் கேதர் பண்ணி கரெக்டா அதை உங்களுடைய மைண்ட்ல டைஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ, உங்களுடைய லைஃபினுடைய அந்த பாத்தை என்ன செஞ்சிடும், வழியே வேற வழியில போக ஆரம்பிச்சு உங்களை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. நாம சும்மா வீணா விளையாட்டா தெரியக்கூடாது. அது இது எதுக்கு எடுத்தாலும் என்ஜாய்மெண்ட், ஃபன்னுபா, என்டர்டைன்மெண்ட், இப்படி ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு பின்னாடியே நம்முடைய வாழ்க்கை துளைத்து விடக்கூடாது என்பதை நான் சொல்லுகிறேன். அப்போ முதலில் சொன்னது, இந்த நாள் முக்கியமான நாள், இது சொல்லப்படுகிற செய்தி முக்கியமானது. ரெண்டாவது என்ன சொன்ன தம்பி? எழுதிருக்கீங்க, என்ன சொல்லுங்க. எழுதலையா? ஏன் எழுதல? ஏன் தம்பி? நீங்க தான் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க, எழுதலன்றீங்க. சரி, ரெண்டாவது அந்த பையன் டீச்சர் போட்டிருக்கான்ல, நீ தான்ப்பா, சொல்லு. ரெண்டாவது என்ன சொன்ன? எழுதல. ஏன்பா? நீங்க சொல்லுங்க தம்பி. ஏன்பா எழுதல? எழுதணும்லப்பா. உங்களுக்கு எதுக்கு பேடு நோட்டும் கொடுக்குறாங்க தெரியுங்களா? எழுதுறனால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. நான் வர்றேன், என்னுடைய கடமை, எனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், அதை நானும் ஃபாலோ பண்ணணும், முடிஞ்சிச்சு, கிளம்பிடும். ஆனால் உங்களுக்கு தான் என்ன செய்யுது, அதில் மெயினான பாயிண்ட்ஸே இருக்கு. புரியுதா? எழுதுறதுக்கு சோம்பேறிப்படாதீங்க. எழுதுற பெரிய மாச்சல் நினைக்காதீங்க. அதில் தான் உங்களுக்கு காலகாலத்துக்கும் பவர் ஆஃப் ரைட்டிங்கே முக்கியமானது. நீ 1000 தடவை நீ படிச்சு பார்த்தாலும் கூட 2 தடவை எழுதுனா என்ன செஞ்சிடும், மெயினில் போய் டக்குன்னு அப்படி கச்சுன்னு வேஸ்ட் ஆகிடும். ஓகே, நீ சொல்லுப்பா. அடுத்த என்ன விஷயம் சொன்ன? மூணாவது சிரிக்க சொன்னா? சிரிக்கிற சொல்லுங்க. சத்தியத்தையும் பொறுமையையும் போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வேர்ல்டுலேயே லாஸ் இல்லாம கெய்னர் என்ன செய்வாங்க, கடைசி வரை இருப்பாங்கன்னு சொன்னோமா? சரி, இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டா டிஷர்ட்டா? நீதான் தம்பி. இந்த உனக்கு அடுத்து இந்த பிளாக் ஷர்ட்டுக்கு முன்னாடி சொல்லுங்க, எந்திரிங்க. என்ன எழுதிருக்கீங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லணும். மொத்தத்துக்கே ஒரு பேஜ் தான் சொல்லியிருக்கோம். ஏதோ எழுதி சொல்லுங்கப்பா. தமிழ் வராது. என்ன சொல்றாரு?
சரி உட்காருங்க. அதாவது டைம் முக்கியம். இப்போ என்னன்னு சொன்னா, நம்ம சொன்ன விஷயங்கள் நீங்க நல்லா வச்சுங்க. அதை நான் தொகுத்து ஒரு பசில் மாதிரி ஒரு கோர்வையாக நான் சொல்லுகிறேன். முதலில் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் இந்த தர்பியாவிற்கு வந்திருக்கிறீர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டாவது, நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்துல அறிவை கொடுத்தான், எந்த வயசுல கொடுத்தான்? இளமை பருவத்தில். 2. மூன்றாவது, குர்ஆனை நீங்கள் இந்த மனிதர்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மொத்தம் எத்தனை நபர்கள்? 4. அந்த 4 நபர்கள் யாரு? பார்த்து கூட சொல்லலாம். எழுதுனவங்க சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க சத்தமா. சாலிமுடைய அடிமை. அடுத்து லாஸ்ட் ஆள் யாரு? முஆத் இப்னு ஜபல். ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? கரெக்ட், அப்துல்லாஹ் இப்னு மசூத். அடுத்து அபு ஹுதைஃபாவினுடைய அடிமை சாலிம். மூன்றாவது உபை இப்னு கஅப். நான்காவது முஆத் இப்னு ஜபல். இந்த 4 இளைஞர்கள்ட்ட இருந்து குர்ஆன் எடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இளைஞர்கள் குர்ஆனோட அட்டாச்சா இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 பேஜாவது நீங்க குர்ஆனை படிச்சாகணும்னு அர்த்தம். அதான் அதுக்கு மீனிங். குர்ஆனை இளைஞர்கள்ட்ட இருந்து எடுங்கன்னு சொன்னா அவங்க அந்த அளவுக்கு அதுல கைதேர்ந்த ஆட்களை இருக்காங்கன்னு அர்த்தம். டெய்லி குர்ஆனை படிக்கிறது யாரு? மினிமம் 1 பேஜாவது நான் படிச்சிருவோம் பாய் அப்படின்னு சொல்றோம். கை தூக்குங்க. 1. மாஷா அல்லாஹ். இன்னும் அதிகமா படிக்கணும். படிக்காத ஆளுக்க படிக்கணும். சொல்ற புரியுதா? குர்ஆனை படிக்கிறது உனக்கு லோடுன்னு நீ நினைக்காத, உனக்கு சுமைன்னு நீ நினைக்காதீங்க. உன்னுடைய வாழ்க்கையை பிரைட்டா காட்டுறதுக்கு குர்ஆன் தான் தேவை, வேற எதுவுமே தேவை கிடையாது. மற்ற விஷயம் நீ அடுத்ததா புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது எல்லாத்தையும் சரியா உனக்கு கொடுக்கக்கூடியது எது? ஒரே ஒரு புக், குர்ஆன் மட்டும்தான். அடுத்து அப்ப குர்ஆனை நம்ம கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை நம்ம கரெக்டா கான்டாக்ட்ல வச்சிருக்கோம்னு சொன்னோம். அடுத்து என்ன சொல்லியிருந்தோம்? சீக்கிரம். அல்லாஹ்விடம் இருந்து உள்ள அந்த வஹியை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்விடம் இருந்து உள்ள வஹியை பின்பற்ற வேண்டும் சொல்லிட்டாலே நியூ இயர் கொண்டாட்டம் போயிடும், பர்த்டே கொண்டாட்டம் போயிடும், தேவையில்லாத கொண்டாட்டங்கள் அது இது அப்படி இப்படி சினிமா அதெல்லாம் சொல்றா பாருங்க, அது போயிடும். இப்படி எல்லா விஷயங்களும் போயிடும். இதை நம்ம சொல்லி இருந்தோம். அதே மாதிரி உனக்கு வெக்கம் இல்லை என்று சொன்னால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். வெக்கம் இல்லாட்டி சினிமாவுக்கு போகலாம், வெக்கம் இல்லாட்டி சினிமா ஸ்டேட்டஸ் வைக்கலாம், வெக்கம் இல்லாட்டி பாட்டு படிக்கலாம், வெக்கம் இல்லைன்னா தெருவில் இருந்து சைட் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஸ்மோக்கிங் பண்ணலாம், ட்ரக் எடுத்துக்கலாம், எது வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மார்க்கம் சொன்னது, உனக்கு வெக்கம் இருக்க வேண்டும். வெக்கம் இருந்தா தானப்பா மனுஷன், இல்லாட்டி அவன் யாரு? மாட்டுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. சொல்ற புரியுதா? பகுத்தறிவுல தான் மனுஷன் டிஃபரன்ஸ் ஆகிறான். அப்ப இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தோம்? டக்குன்னு சொல்லுங்க. இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னை இந்த உலகத்திற்கு நான் இமாமாக மாற்றுகிறேன். அப்போ நாம யார் பின்னாடி போகணும்? நம்ம எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீ நல்ல இளைஞனாக இருந்தால் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போல எப்படி இருக்க வேண்டும்? இந்த உலகத்திற்கு பின்னால் நீ போக கூடாது, உலகம் தான் உன்னுடைய இழுப்புக்கு வர வேண்டும். நீ நல்ல படிச்சு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு கொடுக்குறியா, அதை பார்த்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா அதனுடைய பெனிஃபிட், அதனுடைய ராயல்டி, அதனுடைய நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னுடைய மௌத்துக்கு பிறகு உன்னுடைய கணக்கு அல்லாஹ் வைப்பான். இது வேணுமா வேணாமா? அதான் சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் இழுக்கிற இழுப்புக்கு போகல. ஊர்ல உள்ள எல்லாரும் சிலை வணங்கப்பான்னு சொன்னாங்க. இப்ராஹிம் நபிய வணங்கினாங்களா? இல்ல, அவங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்க போனாங்க. இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு தம்புருளையும் அவனால கண்டுபிடிக்க முடியாது. என்ன செய்யறாங்கன்னு யாருக்கும் புரியல. ஆனா கடைசியில யார் நிக்கிறாங்க? இப்ராஹிம் நபி தான் நிக்கிறாங்க. அப்போ நீங்க இப்ராஹிம் நபியை இந்த இளமை பருவத்தில் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா, கரெக்டான வழியில் அவர்களை நீங்கள் பின்பற்றி நடந்தீர்கள் என்று சொன்னால், நான் அடித்து சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வரலாறு உங்களை கனிவோடு நடத்தும். நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, தெருவில் நீங்க நடந்து போகும்போது மற்ற பேரண்ட் எல்லாம் பார்த்து பிள்ளைங்கள்ட்ட போறான் பத்தியா பையன், இவனை மாதிரி நீ இரு அப்படி சொல்லணும். எப்படி சொல்லக்கூடாது? தெருவுக்குள்ள 60ல பைக் ஓட்டிட்டு போறான், 60-65 கிலோமீட்டர் சர்ன்னு ஒருத்தன் திருக்கிட்டு போறான். உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பையன்கிட்ட போறான் பாரு, இவனை மாதிரி ஆயிடாத, ஆளையும் அவனையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட மாட்டாங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது? பேர் எடுக்க கூடாது. நம்முடைய நண்பர்கள், குறிப்பாக முஸ்லீம் அல்லாத நண்பர்கள், மார்க்கம் அறியாதவர்கள் தீமைகளை சகஜமா செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? நமக்கு தான் ஹலால் ஹராம் எல்லாம் இருக்கிறது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவன் உன்னை கெடுக்க வர்றான்னு சொன்னா
அவன் உன்னை மாற்றக்கூடாது, நீ தான் அவனை மாற்றணும். உன்னுடைய சரியான வழியிலிருந்து யாராவது உங்களை விலக்கி டைவர்ட் பண்ண கொண்டு போறானா, நீ தான் அவனை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணுமே ஒழிய அவனுடைய டைவர்ஷன்ல நீ ஈல்டாக கூடாது, பலியாக கூடாது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரே ஒரு மாமனிதர் போதுமானவராக இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், கது காணத்தலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்தும், உங்களுக்கு இப்ராஹிம் நபிட்ட ரோல் மாடல் அல்லாஹ் சொல்லல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரோல் மாடல், இருப்பதிலே சிறந்த ரோல் மாடல் யார் தான்? இப்ராஹிம் நபி. இந்த மனுஷனை நீங்க படிங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, அன்றாட ஒரு நாளைக்கு குர்ஆனை 1 பேஜாவது மினிமம் அரபியில நீங்க ஓதுங்க, தமிழோடையும் சேர்த்து படிங்க, உங்களுடைய லைஃபே மாறும். எந்த ட்ரபுளையும் நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் சொன்னது போல, யார் என்னுடைய நேர்வழியை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் சரியான ஒரு வழியில் செல்வார்கள், கவலையும் இல்லை அச்சமும் இல்லை என்று சொன்னான் இல்லையா, அந்த ஒரு அச்சம் இல்லாத, கவலை இல்லாத, எனி டைம் ஹாப்பியோடு இருக்கக்கூடிய ஒரு டிப்ரேட்டோட, அதாவது டிப்ரெஷனோட இருக்கக்கூடாது, மன இறுக்கத்தோட அது செஞ்சுட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இந்த ஒரு அழுத்தத்தோட இல்லாம நீங்க யாருக்கும் பயப்படாம இருக்கணுமா, உங்களுக்கு நீங்கள் ஒரு கட்டுப்பாடை போட்டுக்கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாடு தான் இஸ்லாம். தமிழ்ல ஒரு தத்துவமே சொல்லுவாங்க, யார் சுதந்திரமான மனிதன் தெரியுமா? எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைக்கிறான் என்று சொன்னால் அப்பொழுதே அவன் அடிமையாகி போகிறான். ஏன்னா அவனுக்கு எதுவும் கிடையாதுல்லப்பா, இவன் நினைச்சா குடிக்கலாம், கூத்தடிக்கலாம், கும்மால் அடிக்கலாம், இவன் எதுலயா போய் அடிமையா போயிடுவான் தானே. ஆனா சுதந்திரமானவன் யார் தெரியுமா? யார் தனக்கு சுய கட்டுப்பாட்டை போட்டுக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையில் சுதந்திரமானவன். அந்த சுய கட்டுப்பாடு இஸ்லாம். இஸ்லாம் படி நீ நடந்தன்னு வச்சுக்க, உனக்கு கவலை இருக்கா? கவலை கிடையாது. எல்லாரும் பைத்தியகாரமா அலைவான், நீ புத்திசாலியா இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நியூ இயர், பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம். ஆக அந்த அடிப்படையில் இந்த இளம் பருவம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய அருட்கொடை. நமக்கு பிசிக்கலாவும் நம்ம இதுல நல்ல ஷார்ப்பா இருக்கலாம், மென்டலாவும் ஷார்ப்பா இருக்கலாம். வயசானவங்க மென்டலா ஷார்ப்பா இருப்பாங்க, பிசிக்கலா முடியாது, வீக்கெண்டா போயிடுவாங்க, தளர்ந்துருவாங்க. இவ்வளவு தூரம் போகணும்னு அவங்களுக்கு தோணும், நடக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த தருணத்தில் நீங்கள் இபாதத்தில் மூழ்கினீர்கள் என்று சொன்னால், மார்க்கத்தை சரியாக கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அடிப்படையில் எந்த ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தில் வணக்கத்தில் ஊறி திளைக்கிறானோ, தொழுகையில, குர்ஆன் ஓதுவதில், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவதில் திளைக்கிறானோ அவன் நாளை மறுமையில் அரிசுடைய நிலையை பெறுவான் என்று சொல்கிறார்கள். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கான அழகான வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை சிந்தனை வைத்து சரியாக நடைபெறுங்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் எது சரி எது தவறு, எது ஹலால் எது ஹராம் என்று குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் எதை சரி என்று சொல்கிறதோ அது உங்களுக்கு நல்லது. அதை செய்தீர்களானால் உங்களுக்கு இம்மையிலும் நல்லது, மறுமையிலும் நன்மை. இஸ்லாமிய மார்க்கம் எதை தவறு என்று சொல்கிறதோ அது இந்த உலகத்திலும் உங்களுக்கு கேடு, மறுமையிலும் கேடு. சிம்பிளான லாஜிக். தப்புன்னு சொன்னா அதை செய்யாதீங்க, சரின்னு சொன்னா செய்யுங்க, இவ்வளவுதான். இதை சரியாக நம்முடைய மனசில் பதிய வைத்துக் கொண்டு ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னுடைய இலக்கு, தன்னுடைய டெஸ்டினேஷன், தன்னுடைய ஆம்பிஷன், தன்னுடைய எல்லாமே எய்ம் எல்லாமே ஒன்றுதான், மறுமையினுடைய வெற்றி என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அதை நோக்கி சரியாக செல்லக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.